ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், 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 ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Jesus, hallelujah. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நீர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah, hallelujah. Jesus,
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டில் கூடினோ, அவரின் நாமத்தில் ஆராதிப்போ. கர்த்தர் வீட்டில் கூடினோ, அவரின் நாமத்தில் ஆராதனை செய்வோம். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தில் ஆராதனை செய்வோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். நம்மை நாமே மறப்போம், அவரை நோக்குவோம், ஆராதிப்போம். நம்மை நாமே மறப்போம், அவரை நோக்குவோம், ஆராதிப்போம். நம்மை நாமே மறப்போம், அவரை நோக்குவோம், ஆராதனை செய்வோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதிப்போம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதிப்போம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதனை செய்வோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 மாதங்களும் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு எதுவும் நமக்கு இல்லை. ஆனாலும் அது மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்ம ஆத்துமாவை தேற்றி, ஹல்லேலூயா, நீதியின் பாதையில் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் எல்லாம் பலன் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருட துவக்கம் முதல் 9 மாதங்கள் கடந்து போக கிருபை செய்திருக்கிற இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே தகப்பனே எங்களை கூடி வர செய்திருக்கிற உமக்கு நன்றி. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திர ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. முதல் பாடலாக ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரம். என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே,
என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரன் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரன் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. இன்னொரு பாடலையும் நாம் பாடுவோம். என் சமூகம் முன் சென்றிடும், இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். மீதமுள்ள மாதங்களிலும் அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சமூகம் முன் சென்றிடும், இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் முன் சென்றிடும், இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். என் சமூகம் முன் சென்றிடும், இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் முன் சென்றிடும், இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன்.
செங்கடல் எனக்காய் வழி திறக்கும். சாத்தானின் சேனைகள் அழிந்து போகும். யோர்தான் நதியும் விலகி ஓடும். ஜீவவாசல் என்னை வரவேற்கும். செங்கடல் எனக்காய் வழி திறக்கும். சாத்தானின் சேனைகள் அழிந்து போகும். யோர்தான் நதியும் விலகி ஓடும். ஜீவவாசல் என்னை வரவேற்கும். சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். வாதை என் கூடாரம் அணுகிடாது. வழிகளெல்லாம் தூதர் காத்திடுவார். பாதங்கள் கல்லில் இடறிடாது. தூதர்கள் கைகளில் ஏந்தி செல்வார். வாதை என் கூடாரம் அணுகிடாது. வழிகளெல்லாம் தூதர் காத்திடுவார். பாதங்கள் கல்லில் இடறிடாது. தூதர்கள் கைகளில் ஏந்தி செல்வாரும். சமூகம் சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். மாறாவும் எனக்காய் மதுரமாகும். எரிகோ கோட்டையும் இடிந்து விழும். சூரியன் சந்திரன் தரித்து நிற்கும். ஜீவ ஒளி என்னை நடத்தி செல்லும். மாறாவும் எனக்காய் மதுரமாகும். எரிகோ கோட்டையும் இடிந்து விழும். சூரியன் சந்திரன் தரித்து நிற்கும். ஜீவ ஒளி என்னை நடத்தி செல்லும். சமூகம் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் சமூகம் என் முன் சென்றிலும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். பகைவோர்கள் நல்லோராய் மாறிடுவார். வெறுத்தோர் என்னை வரவேற்பார். கோணலான எல்லாம் செவ்வையாகும். மகிழ்வுடன் என்றும் வாழ்ந்திருப்பேன். பகைவர்கள் நல்லோராய் மாறிடுவார். வெறுத்தோர் என்னை வரவேற்பார். கோணலான எல்லாம் செவ்வையாகும். மகிழ்வுடன் என்றும் வாழ்ந்திருப்பேனும். சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். கலங்கிடனே பயப்படனே. கரம் பிடித்து என்னை நடத்திடுவீர். கலங்கிடனே பயப்படனே. கரம் பிடித்து என்னை நடத்திடுவீர். சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர் தந்திடுவீர். கொஞ்ச நேரம் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நம் முன்னே சென்று நம்முடைய பயணத்தை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவிலேயே அதிகப்படியான டூ வீலர் இருக்கிறது சென்னையில் தான். அதிகப்படியான டூ வீலர் ஆக்சிடெண்ட் ஆகிறதும் இங்கே தான். எத்தனை நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது பிரயாணமாக எவ்வளவோ தூரங்கள் போகிறார்கள். கர்த்தருடைய கிருபை அவரை பாதுகாத்திருக்கு. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கான பலத்தை, ஞானத்தை அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் மாத கணக்கில் வேலைக்கு போக முடியாமல் குடும்ப வறுமையில் கஷ்டப்பட்டு வியாதியோடும் பலவீனத்தோடும் படுத்த படுக்கையாய் மருத்துவமனைகளில் இருக்கிறாங்க. மாத கணக்கில் இருக்கிறவர்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் தேவைகளெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மை தினமும் போஷித்து நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அறிவோ, நம்முடைய சுய பலனோ நமக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்யாது. சில நேரங்களிலே நம்முடைய தவறுகள், தப்பிதங்களிலே அந்த நேரம் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த நாளை கடத்திருக்க முடியாது. 30 வருடமாய் நான் வண்டி ஓட்டினாலும் போன வாரம் கத்திப்பாரா பிரிட்ஜு மேலே போகும்போது ஒரு ட்ராக்குக்கு போகிறதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். திடீர்னு அந்த இடத்துல திரும்பும்போது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 பைக்கை இடிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் ஞானத்தை தந்தார். நான் ஓட்டி வந்த வண்டியின் மீது யாரும் இடிக்காதபடி அவர்களுக்கும் ஞானத்தை தந்தார். அப்போ நடந்து ஒரு வாரம் ஆனால் கூட என்னுடைய மனதில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அனுபவம் இருக்கலாம், நமக்கு திறமை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா, கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நம்முடைய அரண், அவரே நம்முடைய கோட்டை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. வேலை செய்வதற்கான பலனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து பராமரித்து வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு மூன்று வேளை உணவு விட்டுருங்க, ஒரு வேளை உணவு கிடைக்காதவங்களே கோடி கணக்கில் இந்த உலகத்தில் பசியோடு இருக்கிறாங்க. சிலருக்கு நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு திரளாக இருந்தால் கூட சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நம்மை மறவாத ஒரு தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சில நேரங்களிலே தெருக்கள் வழியாக போகும்போது பாருங்கள், இந்த மாதிரி காலை 5 மணி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வரும்போது இரவு நேரங்களில் நான் அந்த தெருக்களில் பார்க்குறேன். எப்போ நிறைய பேர் பாய் தலைகாணியோட எப்போ கடையை சாத்துவாங்க, அந்த படிக்கட்டில் படுக்கலான்னு காத்திருப்பாங்க. வயது வாலிபர்கள் கூட மழை காலம் வந்துட்டால் அவங்க படுற அவஸ்தையும் நான் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த நிலையில் இல்லாதபடி இருக்க ஒரு வீடு, உணவு, பாதுகாப்பு எல்லாவற்றையும் நீர் தந்து வருகிறீரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு நமக்கு இருக்கிற எத்தனையோ நன்மைகள் இல்லை. ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பம் இல்லாத எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு சகலமுமாக இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நம்மை வழிநடத்தி வருகிறாரே. ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி
கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாராகிலும் ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஆமீன். சகோதரிகளில் கூட யாராவது ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமேன். அப்படியே தொடர்ந்து சில விண்ணப்பங்களை நாம் தேவ சமூகத்திலே படைப்போம். உலக அமைதிக்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு என்று அழைக்கப்படுகிற நாடு. ஆனால் அங்கேயே கடந்த மாதத்தில் ஒரு கிறிஸ்தவ ஊழியர், பிரபலமான ஊழியர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த வாரத்தில் ஒரு திருச்சபையிலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு சிலர் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்தில் இஸ்ரேல், பாலஸ்தீனா, ஹமாஸ் என்று சொல்லி உலகம் முழுவதிலையும் ஒரு பதட்டமான நிலை எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இருக்கபடி அனுதினமும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறோம். மரணங்களை குறித்து, அழிவை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவரை தவிர சமாதானத்தை கட்டளையிட வேறு யாராலேயும் முடியாது. அவை சமாதானத்தின் தேவன் தாமே உலகம் முழுவதிலையும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான கர்த்தரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதிலும் ஆண்டவரே, வன்முறைகள், தீவிரவாதங்கள், கர்த்தாவே அப்பா, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கு பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் ஆண்டவரே கர்த்தாவே நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. மனிதனை செம்மையானவனாய் படைத்தீர். அவனோ ஆண்டவரே பலவிதமான தீமையான வழிகளையும் தெரிந்து கொண்டான். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தேசங்களிலே சமாதானத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேசத்துடைய சமாதானத்திற்காகவும் சுபிட்சத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களில் இன்னும் 90% அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த தேசம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மூலமாய் வருகிற பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையையும் அவர்களும் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஆகவே இந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், தேசத்தின் தலைவர்களையும் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், தேசம் சமாதானத்தின் பாதையிலே, சுபிட்சத்தின் பாதையிலே முன்னேறத்தக்கதாய் கர்த்தர் உதவிசும்படியாய் ஜெபிப்போம். தாவே, எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துடைய சமாதானத்திற்காகவும் சுபிட்சத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசியல்வாதிகளுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே, ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களையும், ஸ்தோத்திரங்களையும், ஜபங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் நாம் ஜபிப்போம். சபை ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்கள், இன்னுமாக தொலைக்காட்சி மூலமாய், வானொலி மூலமாக, பத்திரிகை மூலமாக, பல்வேறு விதங்களிலே செய்யப்படுகிறதான எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, அந்த விதைக்கிற விதை வளர்ந்து நூறத்தனையான பலனை திறக்கத்தக்கதாக கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று எழுதியிருக்க முடியும். கண்ணீரோடு விதைக்கப்படுகிற வேத வசனம் கம்பீரமான அறுவடையை தரும்படியாக, குறிப்பாக வட இந்தியாவிலே இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாக, அவரை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்று அவருக்கு முன்பாய் தங்கள் முழங்கால்களை முடக்கத்தக்கதாக, எல்லா நாவுகளும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிடத்தக்கதாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. எல்லா ஊழியங்களிலும் உடைய கரக்கோடு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியருடைய சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறபடி அநேக ஊழியர்கள் சரீரத்திலே வியாதியாக இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க. சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறான். அருமையானதில் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி ஊழியக்காரர்களை தாக்கினா சபையை தாக்கலாம், விசுவாசிகளை தாக்கலாம் என்று சொல்லி பிசாசு இன்றைக்கு ஊழியர்களுக்கு விரோதமாய் அதிகமாக கிரியை செய்து கொடுக்கிறான். ஆகவே கர்த்தர் தாமே ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவன். அப்படியே அவர்களை அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்தவும், அது மாத்திரமல்ல அவர்களுக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரவும், அவருடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சபை மக்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவ சபையிலே 3 ஆராதனைகளிலும் வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு தனிநபரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பேராய் ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கவும், வேலை செய்வருடைய வேலையை ஆசீர்வதிக்கவும், திருமணமாக வேண்டியவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக, இப்படியாக எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சபையை சார்ந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டோடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவருடைய படிப்பை ஆசீர்வதியும், படிப்பிற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் திரும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். படிப்பின் தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, படித்து வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியார் உன் இருதயத்தின் விருப்பங்களை அருளி செய்வார் என்று எழுதக்கூடிய அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நீர் அருளி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மாரநாதா ஸ்தாபனத்திற்காக, ஸ்தாபனத்தில் எல்லா ஊழியங்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவர் தாமே அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக, ஊழியங்கள் வளர்ந்து பெருகும்படியாக, அத்திரளான ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்படத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா மரணத்தாவுடைய சகல ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா போதர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. எல்லா ஆவிக்குரிய சரீர பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்களும் நம்முடைய கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன் மீதமுள்ள இந்த மாதங்களை மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஏதோ 1 மாதத்திற்கு, அருமையில 2 மாதத்திற்கு என்று அல்ல, ஜீவனுள்ள இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அதை தொடர்ந்தும் கர்த்தருடைய வீட்டிலே என்று பார்க்கிறோம். அப்போ பார்க்க, இந்த பூமியிலையும் பரலோகத்திலையும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே
நன்மையும் கிருபையும் தொடர செய்ய போகிற அந்த தேவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நம்முடைய ஜபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பதிலை காணப்போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். நாம் எழுந்திருந்து 62வது சங்கீதத்தை, சங்கீதம் 62 மாறி மாறி வாசிக்கலாம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எவ்வளவு காலம் ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கின்றன. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கின்றன. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லகுவானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுக்குரியது என்பதே. இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது பாருங்கள், தேவனையே முதல் வசனத்தில் பாருங்கள், தேவனையே. அப்போ என்ன அர்த்தம்? வேறு யாரையும் இல்லை. அருமையான காட் அலோன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்ம குடும்பத்தாரை நம்புகிறோம், நண்பர்களை நம்புகிறோம், அருமையாலே அல்லது அரசாங்கத்தை நம்புகிறோம். இவங்களால் நமக்கு உதவி கிடைக்கும், இவங்களால் நமக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி பல நேரங்களிலே அருமையானதிலே. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏமாந்து போயிடுறோம். நம்மகிட்ட நன்மை பெற்றவர்கள் கூட ஒரு நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க? நம்மை மறந்து விடுகிறார்கள். யோசேப்புட்ட நன்மை பெற்ற அருமையானதிலே அந்த பானபாத்திரக்காரன் கூட என்ன பண்ணிட்டான்? அவனை மறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் மறக்கலை. பாருங்கள், ஏற்ற வேலை வந்தபோது அவனுக்கு அதை நினைவுபடுத்தி ராஜாவினிடத்தில் அவனுக்காக பேச ஆண்டவர் என்ன பண்ணார்? செய்தார். ஆகவே அருமையான தேவர்களே, ஆகவே அப்படி நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? தாவீது சொல்கிற பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து என்ன பண்ணும்? எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது இந்த முதல் வசனத்தில் பாருங்கள், தேவனையே. அதே போல் 2ஆம் வசனத்தை பாருங்கள், அவரே. அப்போ என்ன அர்த்தம்? அவரை தவிர வேறு யாருமே இல்லை. அருமையானதில் 5ஆம் வசனத்தை பாருங்கள், தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கனாக்க திரும்ப திரும்ப. ஆகவே அப்போ அவரை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். எந்த தேவையாக இருந்தாலும், ஆவிக்குரிய தேவை இருக்கலாம், பொருளாதார தேவை இருக்கலாம், சரீரத்தில் அருமையாலே சுகம் தேவையாக இருக்கலாம், ஆகவே மனதிலே சமாதானம் சந்தோஷம் தேவையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இன்றைக்கு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் தேடுறாங்க, அருமையானதில். ஆனால் உலகத்தில் பிரச்சனைகள் தான் என்ன பண்ணும்? அதிகமாக வரும். ஒன்றை தேடி போனால் அருமையாலே அது இன்னொரு தீமைக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் கர்த்தரையே நாம் சார்ந்திருக்கும்போது அருமையாலே அவரையே நம்முடைய கண்மலையாக ரட்சிப்பாக
உயர்ந்த அடைக்கலமாக நாம் வைத்திருக்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளை, அவரையே நோக்கி நாம் அமர்ந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நாம் நம்புவது அவராலே வரும். 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும். ஆகவே இந்த காலை வேளையில் எதற்காக நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமோ, அருமையானதில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். படிப்புக்காக, வேலைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நம்புவது அவராலே. அருமையில் வேறு யாராலையும் அல்ல, எம்எல்ஏவால் அல்ல, மந்திரினாலே அல்ல, அவராலே வரும். ஆகவே அவரையே அருமையாலே நாம் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நம்புகிறது ஆண்டவரே அவராலே வரும் என்று பார்க்கிறோமே. எங்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே தேவனையே நோக்கி காத்திருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவது விருதா என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனே, எங்கள் கண்மலையே, ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமையல்லால் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, உமையல்லால் பரலோகத்தில் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு ஆசையும் இல்லை. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த சங்கீதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே நாங்கள் உம்மையே சார்ந்திருக்க, உம்மையே நம்பியிருக்க, எங்களுடைய கண்கள் எப்போதும் உம்மையே நோக்கி பார்க்க. ஆண்டவரே மனிதர்கள் மறந்து போனாலும் நீர் மறக்கிறவர் அல்ல, மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் எங்களுக்கு இருக்கிறதுக்காக இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களோட கூட இருந்து நடத்தி வந்த தெய்வக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மீதமுள்ள இந்த 2025ஆம் ஆண்டத்தில் இந்த கடைசி சில மாதங்களையும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே காலங்கள் உடைய கரத்தில் இருக்குது என்று பார்க்கிறோமே. அப்படியாக எல்லா காலங்களையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிலேயும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்கிற தேவன். அப்படியே உடைய பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தீங்கு சகல தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. உடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதி.